பார்த்ததில்லை, குரோசாவாவுடைய படங்கள் பார்த்ததில்லை. நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண் வாசனை, முதல் மரியாதை, மௌனராகம், நாயகன், உதிரி பூக்கள், இந்த போன்ற படங்கள். கும்பகோணத்திலிருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள். அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள், முரட்டுக்காலை போன்ற படங்களோ அல்லது சகலாலோலன் போன்ற இந்த படங்கள் தான் பார்த்து வந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது அவர் வந்து முதல்ல குரோசாவா என்ற வார்த்தையை என் காதில் ஓதியவர் பாரதி தான். அதற்கு பிறகு சென்னை பிலிம் சொசைட்டியில போய் நாசர் சார் நான் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அவங்க என்னை சென்னை பிலிம் சொசைட்டியில் சார் சேர்த்து விட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். ஆகவே அவர் நல்ல ரசனை உள்ளவர். கவிதை, நாவல், சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்வாரு. அவருக்காக நான் லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், நந்தா பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை, ஐயா என்ற ஒரு கதை, அந்த கதையை நாங்கள் பேசணும். அது படமா எடுப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்கில் இருந்த டைம். அப்போ அந்த டயத்தில் அந்த கதையை பண்ற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை. அது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அதற்காகவும் ஒரு சோழலை தொடர்ந்து போராடுவார். வெவ்வேறு வேலைகள் செய்தாரு. ஆனால் 32 வருடங்கள், என்ன 92, அதுல ஒரு 8 வருஷம், இதுல ஒரு 24, 32 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் 2 என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார். ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபில்ம் மேக்கிங், ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் ரொம்ப தரமா எடுத்திருந்தாங்க. அழியாத நாசர், ரேவதி, அர்ச்சனா, இந்த ரொம்ப அருமையான ஒரு கதை. அதே போல இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தேட்டர்ல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அதை படத்துல பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ட்ரீம் கேர்ளாக டைட்டில் வச்சாச்சு. ஆனா வர்ண கதாநாயகி அப்படி இருக்கணுமே. ஆனால் அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க. ட்ரீம் கேர்ள் என்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேர் என்ன, ஹரிஷா, அருமையா நடிச்சிருக்காங்க. நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் வருவாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் கேர்ளை கனவு காணுகிற ஜீவா, நான் தித்திக்குது என்ற படத்தை ஜீவானுடைய ஆரம்ப படம். அவர் பேர் அமர். அவருக்கு ஜீவான் பேர் மாத்தினதும் நான் ஜீவான் சொன்ன சார்ட்ட பேர் வைக்க போது சௌதரி சார்ட்ட அவனே என் பேர் வைக்கலாம், அவனுக்கு வேற ஏதாவது அமர் வேண்டாம், வேற ஏதாவது பேர் வைக்கணும்னா ஜீவான் வைக்கலாம்னு சொன்னேன். அப்போ அவங்க அண்ணன் பேரு ஜீவன், அமருடைய அண்ணன் பேரு. ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு. இவர் ஜீவா 2 போவாரு. ஜீவா இல்லைன்னா 2.0. இதை கொஞ்சம் மாடர்னா சொல்லணும். அவரு இந்த வில்லனால எதிர் நாயகனாக நடிச்சிருக்காரு பிரபு. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பா சாலமன், ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே ரொம்ப தரமா வந்திருக்கு. இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றா, என்னை பிசி சாரை கூப்பிட்ட உடனே என்னை கூப்பிட்டதுதான். இந்த சுமையா அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி உடனே சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் விரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த அரசியல் பெட்டை கலைஞர் டிவியில ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே மிகப்பெரிய அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. இவங்களும் அவர் பேர் வராணி செந்தில். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசியல் பேட்டை. அவங்க பிசி சார் வந்த உடனே கூப்பிட்டதுனால அவருக்கு அருகில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவினுடைய அவரை நான் பேட்டி எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, 92ல பிசி சாரை போய் பேசும் படம் என்ற பத்திரிகையில, பேசும் படம் அல்ல பிலிமாலயா, இந்த அருள் செல்வன் கூட வந்திருக்காரு. ஆமா, இந்த சித்ராமணி, வணக்கம். இவர்களோட நானும் வேலை செஞ்சிருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகன் சத்யா, சரவணன், இவங்க எல்லாருமே அப்ப என்னோட பணியாற்றியவர்கள் தான். எல்லாரையுமே தெரியும். ஒவ்வொருத்தர பேசணும் டைம் ஆயிடும். கணேஷ் அந்த காலகட்டத்தில் பிசி சாரை போய் பேட்டி எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. பிசியை போய் நான் பேட்டி எடுப்பதற்கு என்ன கேள்வி கேட்கறது எனக்கு புரியல. நியூ பிலிமாலயா அந்த பத்திரிகையில வல்லவன் சார் ஆசிரியர். சரி போகும்ட்டு போனேன்.
போற வரைக்குமே ஒரு கொஸ்டினுமே தோணல. நான் பார்த்திருக்கேன், மௌனராகம் பார்த்திருக்கேன், நாயகன் பார்த்திருக்கேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு, ஒளிப்பதிவாளர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறது, எனக்கு உதவி இன்னொரு சேரல. நான் ஒண்ணுமே தெரியல. நான் வந்து சென்னையில சினிமா பார்த்திருக்கேன் கொஞ்சோண்டு, கும்பகோணத்துல, அவ்வளவுதான். சில சிறுகதைகளும் சில கவிதைகளும் எழுதியிருக்கேன். போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். போராட்டத்துக்குள்ள ஒரு புத்தகத்தனமான ஒரு ஐடியா வந்தது. சார், இப்ப உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து பி.சி. ஸ்ரீராம். இந்த பி.சி. ஸ்ரீராமன் உருவாவதற்கு நீங்க நடந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பி.சி. ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டில்ல அந்த பேட்டி இருக்கும். அவரு அப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு. அவங்க சித்தி வந்து ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எல்லாம் வந்து இந்திய மொழி சிறுகதைகள் எல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறவங்க. ஆமா, சரஸ்வதி ராம்நாத். இவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்கள சரஸ்வதி ராம்நாத் அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஹாலில் வந்து அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன். உலக சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள்லாம் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முறை வந்து அவர்கள் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு அடையாறு நடக்கும்போது என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க அவர் பேசினதுல ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல, உன் கண்களால் உலகை பார் என்ற அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு சொல்லுவான், மலைன்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையில அந்த மலையை பார்த்திருப்பான், மரத்தை பார்த்திருப்பான். ஆனால் அந்த அனுபவத்தை, இந்த மரத்தை நீ பார்க்கும் போது அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, மலையை நீ பார்க்கும் போது அனுபவம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதற்கு முன்னாடி ஸ்டில் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு, நான் பார்த்த மலை வேறு, அதை படம் எடுக்க ஆரம்பிச்சேன். அது புதுசா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுதான் பி.சி. ஸ்ரீராமாக உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எழுதினோடனே நிறைய வேலை கொடுத்தாரு வல்லபன். நீ வந்து பேட்டி எடுக்கிறது தகுதியான ஆள் தான் அப்படின்ட்டு அந்த நினைவு இப்போ வந்தது. அதே போல மருது சார் வந்து என்னோட தேவதை, என்னோட இல்ல அவரோட நான் வேலை செஞ்சேன். நான் வந்து உதவி இயக்குனர். தேவதை என்ற படத்துல, நாசர் இயக்கிய படத்துல ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நான் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர்ற மாதிரி உலக சினிமா, உலக ஓவிய உலகம், உலக இசை உலகம், உலக இலக்கிய உலகம், அனைத்து கார்ட்டூன், முக்கியமாக கார்ட்டூன், காமிக்ஸ் கார்ட்டூனும் கட்டுவேன். அவ்வளவை பற்றியும் பாடமாக தினம் சொல்லிட்டே இருப்பாரு. எங்களை எல்லாம் உருவாக்கியதில் அவருடைய, அதாவது என்னை போல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேரை உருவாக்கியதில் மருது சாருக்கு பங்கு உண்டு. அவர்கள் இடையில் நான் உட்கார்ந்து இருப்பதை நான் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு அழகான படம். கனவை அடைவதில் வெற்றி பெற்ற பாரதி எடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். அவர் படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்ட் சோலமன் சார் வந்து என்னை இந்த படத்துக்கு வந்து அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த் அண்ணா தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன்ட்டு. அப்பா சொல்லுவார், சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினேன். ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா அண்ட் ஜீவா, எல்லாருக்குமே நன்றி.
அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர். அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழேயும் எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ரூவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. அடுத்ததா இந்த படக்குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வசனகர்த்தா திரு அர்ஜுன் பாலா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார் நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ.